This video sponsored by BuyMote mobile app. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள டோர் கழட்டிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி விட்டு ஒரு சைடு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 2 டோருமே ஓப்பன் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து டஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெளியே போகும், இல்லைன்னா டஸ்ட்டு வந்து சரியாக கிளியர் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா எர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ரஸ்ட் ஆகி இருக்கக்கூடாது. ரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போல்ட் நட்டை எடுத்து தின்னரை ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடணும். போல்ட் நட்டு டைட்னஸ் பார்க்கணும். ஃப்ரண்ட் டோர் வந்து கழட்டுறாங்களா, ஃப்ரண்ட் டோர் கழட்டின பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை இருக்கும், அவுட்புட் சப்ளை இருக்கும். இன்புட் வந்து 660 வோல்ட் இருக்குங்களா, 3 ஃபேஸு. இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்புட் பிரேக்கர் ஒன்று, அவுட்புட் பிரேக்கர்னு ஒன்று இருக்கும். அதில் கேபிள் ஏறி இருக்கும். இது வந்து 10 kV ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரு. மேலே 3 லீடு எடுத்துருக்காங்களா, மேலே 3 லீடு வந்து இன்புட்டு 10 kVA 3 ஃபேஸ் ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரு. இன்புட் பிரேக்கரு, அவுட்புட் பிரேக்கரு, 2 பிரேக்கர் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கழட்டி விட்டுட்டு ப்ரஷ்ஷு வச்சு இல்லைனா ப்ளோயரும் போடுவோம், ப்ரஷ்ஷும் போடுவோம். பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறாங்களா, ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ப்ளோயர் போட்டோம், 2 சைடும் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளோயர் போட்டால் ப்ரஷ் வந்து ஃபுல்லாக வெளியே போகும். நீங்கள் ஒரு சைடு வந்து டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரஷ் வந்து அவ்வளோ வெளியே போகும். ஒரு டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கேபிள், அவுட்புட் கேபிள், 2 கேபிள் இருக்கும். இப்போ வந்து போல்ட் நட் டைட்னஸ் பார்க்கணும். கேபிள் எதுவும் பர்ன் ஆகிருக்கா இல்லை லூஸ் கனெக்ஷனில் இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும். இது போல் தான் வந்து பிஎம் பண்ணணும்.